ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாஷிங் மிஷின் எப்படி ஈஸியாக சுத்தம் செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. 2லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷின் சுத்தம் செய்யுங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ண போகிறோங்க. துணியில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்குங்க. நம்ம துணி வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது சில நேரங்களில் இந்த மாதிரி கருப்பு கலரில் நமக்கு அந்த கரை படிச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளையாக நமக்கு அந்த பாப்லிங்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு துணி துவைச்சி கொடுக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷின் சுத்தம் செஞ்சு பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு நமக்கு துணி துவைச்சி கொடுக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாங்க. வாஷிங் மிஷின் சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியங்க. இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அழுக்கு எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷின்குள்ளே இந்த ஃபில்டர் இருக்குது பாருங்கள், இதை க்ளீன் பண்ணணுங்க. இந்த வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கிற ஃபில்டர் 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் க்ளீன் பண்ணேங்க. அதனால இது நல்ல பளிச்சுன்னு தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் சேருங்க. நிறைய அழுக்கு படியுங்க. இது நீங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக திரும்பி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு இருக்கும். அந்த மாதிரி அழுக்காக இருக்கும்போது அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கங்க. சர்ஃபெக்சல், ஏரியல், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை அதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற போட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபில்டரை எடுத்துட்டு ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கங்க. ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு நம்ம இதை நல்லா தேய்ச்சிக்கணுங்க. இந்த மாதிரி உள்பக்கத்தில் இருக்கிறத வெளிப்பக்கமாக எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விடும்போது நமக்கு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுங்க. இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சி நம்ம அந்த அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துட்டாலே போதுங்க. நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் க்ளீன் ஆயிருங்க. நான் இந்த வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்டலை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அழுக்கு படிஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபில்டரை நம்ம உள்ளுக்குள்ளே மாட்டிடலாங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான கொஞ்சம் ஹைட்டான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததான் நான் வாஷிங் பவுடர், அதாவது துணி துவைக்கிற பவுடர் தான் எடுத்திருக்கேங்க. சர்ஃபெக்சல், ஏரியல், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். ஒயிட் வினிகர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. இந்த ஒயிட் வினிகரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. 1/2 கப் மட்டும் எடுத்துக்கலாங்க. 1/2 கப் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக அப்படியே ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஊற்றுனதுமே இது நல்லா பொங்கி எழும்பி வருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான அகலமான பவுல் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வெளியே லீக் ஆகி வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரையாக மேலே பொங்கி வந்திருக்குன்னு. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா அடங்கிரும். இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அடங்கிருங்க. அடங்கினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வினிகர் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நுரை அடங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற வினிகரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷினில் அந்த ஓரங்கள்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு பாருங்கள், அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷ் இருக்கு இல்லையா, டூத் ப்ரெஷ். நம்ம வந்து வீட்டில் வந்து பல் துளக்கிற ப்ரெஷ்ஷு வந்து தேஞ்சிடுச்சு, பழசாயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை வந்து இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த ஓரத்துலலாம் இருக்கிற அழுக்கை வந்து க்ளீன் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்யூடில் வந்து தொட்டு இது போல் அந்த ஓரத்தில் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்க்கவே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இந்த ப்ரெஷ்ஷில் வந்து அழுக்கு வந்து படிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் லிக்யூடுக்குள்ளே முக்கிடாதீங்க. தண்ணியில் வந்து ஒருக்கா நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு ரவுண்டு வந்து துடைக்கலாங்க. இதுக்குள்ளே முக்கும்போது நமக்கு வந்து இந்த லிக்யூடு வந்து அழுக்காயிரும். நம்ம இந்த லிக்யூடு வந்து யூஸ் பண்ணணுங்க. அதனால் நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒருக்கா நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து லிக்விடில் தொட்டு வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மறுபடியும் லிக்விடில் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த வாஷிங் மிஷினில் ஓரத்தில் வந்து அழுக்கு எவ்வளோ படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து இது போல் ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். கத்தி அல்லது ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணினாலே அதில் இருக்கிற அழுக்குமே ஈஸியாக வந்துடும். இந்த ஓரத்தில் அந்த இடுக்குக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள், அதையும் இந்த மாதிரி கத்தி அல்லது ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கனாலே அது எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து தொட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அந்த ட்ரம்மோட மேல் பக்கத்தில் இந்த சைடு கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. அதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி அழுக்கு சேர நம்ம தண்ணியில் ஒருக்கா நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லிக்யூடில் தொட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு துணியை வந்து தண்ணியில் நல்லா முக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. இது போல் நீங்கள் வாஷிங் மிஷினில் சுற்றி எல்லா பக்கமும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வாஷிங் மிஷின் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. இது போல் லிக்விடில் தொட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். டூத் ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா துணியை வச்சு நம்ம நல்லா தொடச்சி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உள் பக்கத்தில் க்ளீன் பண்ணிக்கலாங்க. வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து டப்பு ஹைஜீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு வந்து 7ஆம் நம்பரில் இருக்குங்க, 7ல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் லெவல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் லெவல் வந்து 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்து டப்பு ஹைஜீனில் வந்து 7 இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து 7 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதாவது துணி துவைக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்ததுமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி நுரைச்சி வருங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க.
இதை நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் 2லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணி பாருங்கள். துணியில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.